அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் அன்புடன் ஓலைச்சுவடி வரவேற்கிறேன். ஜோதிஷம் என்று சொல்லுகிறது ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு வர்ணம் ஆகியவைக்கு சார்ந்தது கிடையாது. ஜோதிடம் என்பது இந்த பூவுலகில் அனைத்து மக்களுக்கும் உதவும் விதமுள்ள ஒரு பெரிய சாஸ்திரமே. என் சேனல் முதலில் பார்க்கிறவர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உடையோர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஆடி மாதம் என்பது சூரியனுடைய தட்சிணாயனம் ஆரம்பமாகிற மாதம்தான். சூரியன் 6 மாத காலம் வடக்கு பார்த்தும் பின்னீடுள்ள 6 மாத காலம் தெற்கு பார்த்தும் சஞ்சாரம் செய்கிறார். தற்போது சூரிய பகவான் தெற்கு பார்த்து சஞ்சாரம் செய்ய போகிறார். பூமியில் உள்ள கடுமையான வெயிலும் சகிக்க முடியாத வெப்பமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மாதமாகும் ஆடி மாதம். ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய விசேஷமான நாளாகும். ஆடி பூரம், ஆடி பெருக்கு என்று அநேக விசேஷ நாட்கள் ஆடி மாதத்தில் உள்ளன. அப்படிப்பட்ட ஆடி மாதம் கடகராசியினர்களுக்கு ஜோதிட ரீதியாக எப்படி இருக்கு என்று பார்ப்போம். இந்த ஆடி மாதம் 2026 ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கு 9ல் சனி உங்கள் பாகியங்களை தடை செய்கிறது என்று நீங்கள் இனிமேல் யோசிக்க தேவையில்லை. ஏனெனில் உங்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையால் சனி பகவானே பார்வையிடுகிறார். இது சிறப்பு மிகுந்த பார்வை என்று கூறிவிடலாம். குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களே சுப பார்வையிடுகிறது வழக்கம். ஆகையால் இனிமேல் உங்களுக்கு வரவேண்டிய பாகியங்கள் தங்குதடையின்றி வந்து சேரும். இந்த ஆடி மாதத்தில் நிறைய பாகியங்கள் இருக்கு. ஆயதனால் இந்த ஆடி மாதம் கடகன் ராசியினருக்கு குறையில்லாத மாதமாகத்தான் அமையும். எதிர்பாராத விதமாக பணவரவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அது மட்டுமல்ல, உங்களுடைய யோககாரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானம் என்று அழைக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக யோகங்களை தர உதவும். மாத தொடக்கத்தில் அங்காரகன் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை அவர் அங்கே தான் இருக்கிறார். அங்கே இருந்து உங்களுக்கு வாரி வழங்குவார். அதனால் உங்களுக்கு அதிக பலமும் பணவரவும் உண்டாகும். உங்கள் ராசியில் குரு பகவானும் சூரியனும் இணைந்து இருக்கிறது உங்கள் உடல் கொஞ்சம் அழகு அதிகரிக்கும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையிலும் ஒரு வேகமும் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபெக்ஷனும் உண்டாகும். ஆனாலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவர்கள், சின்ன சின்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஜீரண கோளாறு இவைகள் இருக்கிறவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளி சாப்பாடு முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஒரு சில கடகராசியினர்கள், அது ஆண்களாயாலும் சரி பெண்களாயாலும் சரி, தொப்பை வந்துடுச்சோ என்று அப்பப்போ வயிற்றில் தடவி பார்க்கும் நேரம் இது. ஜென்மகுரு சில பேருக்கு தொப்பையை உண்டாக்கிவிடும். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸுக்கு பண்ணுங்க. புதன் சொந்த வீட்டில் தனித்து இருக்கிறதும் அதுவும் 12ஆம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு விதத்தில் நன்மைதான். நல்ல அறிவும் ஞானமும் அதிகரிக்கும். ஆனாலும் உங்களுக்கு உங்கள் வேலையில் சிறு சோம்பேறித்தனமும் அப்பப்ப தூக்கவும் வருவதற்கு காரணமாகும். அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் அங்கே உட்கார்ந்து தூங்காமல் பார்த்துக்கவும். எடுத்து சொல்ல வேண்டியது, அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் சுத்தமாக தூங்காமல் பார்த்துக்கவும். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சூரியன் வீட்டில் இருக்கிறார். தன் எதிரி வீட்டில் இருக்கும் சுக்கிரனால் குடும்பத்தினுள் சிறு சிறு வாக்குவாதம் வர வாய்ப்புகள் இருக்கும். பெரிய பிரச்சனை எதுவும் வர வாய்ப்பில்லை. கடகராசியினர்கள் புது ஆடைகள் வாங்கி மகிழும் மாதம் இது. பெண்களுக்கு சொல்ல வேண்டாம், ஆடைகளும் ஆபரணங்களும் வாங்கி மகிழலாம். அதுவும் லேட்டஸ்ட் டிசைனில் தான். என்னவென்றால் கடகராசியினர்களுக்கு பெரும்பாலான ராஜகிரகங்கள் அனுகூலமாகத்தான் இருக்கின்றன. ஆடி மாதம் கலைஞர்களுக்கு மிக அருமையான மாதமாக அமையும். கலைஞர்களுக்கு பணவரவும் புகழும் தேடி வரும் காலம் இது. கடகராசிக்காரர்களுக்கு நினைத்தபடி எல்லாமே அமையும். கடகராசியினர்களுக்கு கொஞ்சம் கோபம்
அதிகமுள்ள நேரம்தான் இது. குடும்பத்துக்குள்ளேயும் வெளி வட்டாரத்திலும் பேசுகிறது யோசித்து பேச வேண்டும். இந்த ஆடி மாதம் கடகராசியினர்கள் ஏதாவது விசித்திரமாக செய்ய வேண்டும் என்று யோசிப்பீர்கள். என்ன செஞ்சாலும் உங்களுடைய சுற்றும் நட்பும் குறை கூறாத அளவுக்கு செய்யவும். இந்த ஆடி மாதம் ஜோதிடர்களுக்கும் மந்திர தந்திரங்கள் செய்கிறவர்களுக்கும் அதி அற்புதமான நேரம்தான். ஆடி மாதம் அரசியல்வாதிகளுக்கு மிக அருமையான நேரம்தான். போன மாதத்தை விட இந்த மாதம் பொன் போல் ஜொலிப்பீர்கள். அனைத்து கடகராசிக்காரர்களும் ஆடி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு செலவு செய்கிற போது நல்லா யோசித்து பண்ணவும். எந்த செலவு நல்லது, எந்த செலவு தேவையில்லை என்று யோசித்து அதுக்கு பிறகு கணக்கு போட்டு செலவு செய்யவும். எந்த ஒரு வீர சூர பராக்கிரமங்களும் இந்த மாதம் செய்ய போகாமல் இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உத்தமம். மொத்தத்தில் பார்க்கும்போது ஆடி மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாகத்தான் அமையும். ஆனாலும் அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் மனதளவில் ஏதோ ஒன்று நஷ்டப்பட்ட மாதிரி ஒரு சின்ன மன சஞ்சலம் இருக்கும். அது ஒருவேளை உங்கள் மனைவி மூலமோ அல்லது கணவன் மூலமோ அல்லது காதலர்கள் மூலமோ ஆகலாம். 8ல் இருக்கிற ராகு உங்களுக்கு அதிக செலவுகளே தந்துட்டு தான் இருக்கின்றன. ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு சாதகமாக மாற்றுறது உங்கள் புத்திசாலித்தனம். உதாரணமாக சொன்னால், நீங்கள் செய்யும் தொழில், பிசினஸ் ஆகியவைக்காக பொருள்கள் வாங்கி கூட்டலாம். வருங்காலத்தில் அதிலிருந்து வருமானமும் ஈட்டலாம். ஆடி 16ஆம் தேதி 1/8/2026 அன்று உங்கள் ராசியில் குரு, சூரியன், புதன் என்று 3 கிரகங்கள் கூடுகின்றன. இது உங்களுக்கு ஒரு அருமையான கிரக கூட்டு என்று சொல்லலாம். விளையாட்டு துறையில் ஈடுபடுபவர்களுக்கு புகழும் பணமும் வந்து சேரும். உங்களுடைய கழிவுகள் வெளிப்படுத்த அவசரங்கள் உங்களுக்கு தேடி வரும் காலம் இது. உச்ச குருவின் கூட புதன் நிலநாட்டுவதால் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நன்மைகள் உண்டாகும். தனகாரகனும் விரையாதிபதியும் குருவின் சாரகிரிக்கும் காரணத்தினால் அதிக பணவரவும் செலவும் ஏற்படும். எப்படி இருந்தாலும் இந்த கிரக கூட்டு ஒரு சிறு காலம்தான். குரு அருளால் கடகராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்கு. அதற்காக கடன் வாங்கி பொருட்கள் வாங்கி கூட்டக்கூடாது. மனைவியின் வழி அதிக பாசமும் ஆதாயமும் உண்டாகிற காலம்தான் இந்த ஆடி மாதம். ஒருவேளை மனைவிக்கு உங்கள் மேலே அதிகமான பாசம் தோன்றுமோ? மட்டுமல்ல, கடக ராசிக்காரர்களுக்கு காதல் மூலமும் ஆதாயமும் சகாயமும் வந்து சேரும் காலம்தான் இது. இந்த ஆடி மாதத்தில் உங்கள் தகப்பன் உங்கள் மீது அதிக பாசம் வைக்க வாய்ப்பு உண்டு. அவர்களே நீங்களும் சற்று கவனிக்கிறது நலம். உங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை குறித்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் நேரம்தான் இந்த ஆடி மாத காலம். திருமண விஷயங்கள் ஆடி மாதம் முடிந்த பிறகு வாக்கு கொடுக்கிறதும் மற்றும் ஆடி மாதம் முடிந்த பிறகு செய்வது நலம். ஆடி மாதம் உங்கள் எதிர்பாலினத்தாரர்களுடன் பழகுவது மிக ஜாக்கிரதையாக பழக வேண்டும். அதுவும் ஆடி பிற்பகுதியில். உதாரணமாக, நீங்கள் ஒருவர் மேல் ஆசைப்படுகிறது, இல்லை என்றால் காதலிக்கிறது என்று வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் உங்கள் மீது காதல் வசப்பட்டு விட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் கையில் பிடிக்கிறதோ, இல்லை என்றால் அவர்களுடன் சற்று நெருக்கமாக பழகுவதோ நீங்கள் முயற்சி செய்யுமேயானால் அது மூலம் அவர்கள் உங்கள் மீது தவறான கண்ணோட்டத்துடன் புகார் அளித்து நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் தவிர்க்க வேண்டும். அனைத்து கடகராசிக்காரர்களும் எதிர்பார்க்கும் விதம் உங்களுக்கு பணவரவும் உண்டாகும், சந்தோஷமும் உண்டாகும், நகையும் வாங்கலாம், விதவிதமாக விலை உயர்ந்த பொருட்களும் வாங்கி குவிக்கலாம். எல்லாமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால் உங்களுக்கு ஒரு வெகுளித்தனம் இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு அற்புதமான தைரியமும் வந்து சேரும். ஆடி மாத காலத்தில் உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம். மாணவிகளுக்கு சோம்பேறித்தனம் இருந்தாலும் பரீட்சையில் வெற்றி காண முடியும். தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அதில் லாபமும் பணவரவும் அதிகமாகத்தான் இருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக உங்களை நாடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நூதன யுக்திகள் பயன்படுத்தி உங்கள் வியாபார ஸ்தலம், பிசினஸ், ஃபேக்டரி, கம்பெனி ஆகியவை புதுப்பிக்க அவசரம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆடி மாதம் மிக மிக அருமையான அற்புதமான காலகட்டமாக அமையும்.
உங்கள் செயல்களில் வீரமும் காரிய வெற்றியும் உண்டாகும் நேரம் இது. அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிக பிரகாசமாக இருக்கும். பிற வேலைகள் செய்கிறவர்களுக்கும் உங்கள் வேலையில் இல்லையென்றால் வேலை இடங்களில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். பணபரமான பிஸ்னஸ், பேங்கு போல உள்ள நிறுவனங்கள், வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், நகைக்கு பணம் கொடுப்பவர்கள், சீட்டு பிடிக்கிறவர்களுக்கு எல்லாம் இந்த ஆடி மாதம் மிக அருமையான பலன்களை அளிக்கும். பணவரவும் சுமூகமாக அமையும், லாபமும் அதிகரிக்கும். அனைத்து கடகராசியினர்களுக்கும் கொஞ்சம் ரொமான்ஸு அதிகமாகிற நேரம்தான். இந்த ரொமான்ஸு உங்களுக்கு பிற்காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத விதம் உபயோகிக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம். அரசவையில் வேலை பார்க்கும் அரசனுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு அற்புதகரமான நேரமாக இந்த ஆடி மாத காலம் அமையும். ஆடி மாதம் கடகராசியினர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி சொன்னது போல ரொமான்ஸ் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு என்று சொன்னதும் இந்த விஷயமும் லிங்காகத்தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் பாதுகாப்புடன் ரொமான்ஸ் செய்யவும். புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் 4 பாதமும் ஆயில்யம் 4 பாதமும் அடங்கியதுதான் இந்த கடகராசியினர்கள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதம் மிக அருமையான மாதமாக அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறு கவனம் செலுத்தினால் அனைத்தும் ஆனந்தமே. மீடியாக்களில் வேலை புரியவர்களுக்கு அங்கீகாரமும் அதிகாரமும் வந்து சேரும். சிறப்பான நேரம்தான் ஆடி மாதம். இந்த மாதம் ஆடி மாதம் அனைத்து சுபகாரியங்களும் கொஞ்சம் தள்ளி போடுவது உத்தமம். ஆக மொத்தத்தில் கடகராசியினர்களுக்கு இது அருமையான மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஸ்பெஷலாக சொன்னால் அனைத்து கடகராசியினர்களுக்கும் நன்றி. ஓலைச்சுவடி.